Hello friends, வணக்கம். Thank you. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ளஸ் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு சிம்பிள் ஹோம்மேட் டூலை வச்சு பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து இந்த மாதிரி ஹெவி டியூட்டி ரோப் கயிறாக மாற்றுறது அப்படின்றத நான் காமிச்சிருந்தேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக இதை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன், இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எப்படி நான் ரீயூஸ் பண்ணுறதை காமிக்க போகிறேன். அது தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோஸ்க்கு லைக்ஸ் கொடுங்க. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸோ பிளாஸ்டிக்ஸையோ ரேண்டமாக எங்கேயோ ரோட்லேயோ இல்லை போகிற இடத்துலையோ போடாதீங்க, தண்ணியிலலாம் போடாதீங்க. ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள், குப்பை தொட்டியில் போடுங்க, அப்படி இல்லைனா ஸ்க்ராப் ஷாப்பில் போடுங்க. என்னோடய எய்ம் வந்து இது நான் மட்டும் இதை செஞ்சு காமிக்கணும் அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஈஸி யூஸ்ஃபுல் மெத்தட் ஆஃப் ரீசைக்ளிங் பிளாஸ்டிக்ஸ்னு சொல்லலாம். அண்ட் நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த சிம்பிள் ஹோம்மேட் டூலை வந்து எப்படி பண்ணுறதுன்றது நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே இருக்க ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கிற சில விஷயங்கள் தான். ஸோ வுட்டன் பிளாக் இவ்வளோ பெருசு இருந்தாலும் ஓகே, இல்லை ஹாஃப் சைஸ் இதில் இருந்தாலும் ஓகே தான். ஜஸ்ட் எனி வுட்டன் பீஸ் நம்ம அதில் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த ஸ்க்ரூஸ் நட் போல்ட்ஸை யூஸ் பண்ணுறது. அப்புறம் இந்த பிளேட் ஹாஃப் சைஸ் பிளேட். ஸோ ஆப்வியஸ் அது இதில் இருந்தது தான். இந்த கட்டரில் யூஸ் பண்ணுற பிளேட்டில் பாதி உடச்சி யூஸ் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் ஸ்க்ரூ ட்ரைவர், ஸோ அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் சென்டரில் நீங்கள் ஜஸ்ட்டு 2 மார்க் பண்ணிக்கோங்க ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸோ இந்த நெட்டுக்கும் அட்லீஸ்ட் இவ்வளோ கேப் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட திக்னஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே. ஸோ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட திக்னஸ் உங்களுக்கு தெரியும்ல, ஸோ அந்தளவுக்கு கேப் இருந்ததுன்னா போதும். ஸோ இதை வச்சு ஜஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு 2 ஹோல்ஸ் போட்டுக்க வேண்டியது தான். இந்த 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதோட திக்னஸ் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எவ்வளோ திக்காக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு திக்கான ரோப் உங்களுக்கு வரும். எவ்வளோ தின்னாக வைக்கிறீங்களோ நீங்கள் தின்னான ரோப் நீங்கள் பண்ணலாம் இதை வச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை வச்சுட்டு ஸ்க்ரூஸில் நீங்கள் இதை போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிளேடை ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்க்ரூஸ் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இது இப்படி தான் போட போகிறோம். அண்ட் இன் பிட்வீன் இதில் வந்து பிளேட்ஸ் வந்துடும். இப்படி தான் பிளேடு வரப்போகுது. ஸோ இந்த 2 போல்ட்டுக்கு நடுவில் இந்த பிளேடு வந்துடும். அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் மேலே இருக்க இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த பாட்டில் உள்ளே இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தது தான் போதும். இன் பிட்வீன் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்வியஸாக ஃபோர்ஸில் வந்து இந்த பிளேடு பின்னாடி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த 2 ஸ்க்ரூஸ் இங்கே ஒரு 2 ஹோல்ஸ் போட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூஸை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடலாம். இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த ஹோல்ஸ் போட்டுனீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கம்பியோ இல்லை ஏதாவது வச்சிங்கன்னா அந்த பாட்டிலில் இதில் கவுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ சிம்பிள் இதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இன் பிட்வீன் பார்த்துருப்பீங்க அந்த கேப் உங்களுக்கு தெரியும். இதில் எப்படி பாட்டில் வச்சு நம்ம கயிறாக மாற்றுறது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் அந்த பாட்டம் மட்டும் கட் பண்ணிவிடுங்க. இதுவுமே வேஸ்ட் இல்லை, இது வேறு நிறைய விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் கட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு லைன் என்ன பண்ணுங்கள், இந்த கேப் இருக்கு இல்லையா, ஸோ இது இன் பிட்வீனில் வந்து உங்களுக்கு அந்த இது போகணும். அந்த பாட்டிலில் வந்து இந்த கேப்பில் வச்சுருங்க. அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய கயிறு, ஸ்ட்ராங்கான கயிறு உங்களுக்கு ரெடி வச்சு
ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் இதுக்கு 30 rupees ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் 30 minutes ஆஃப் டைம் நீங்கள் இது ஒரு வாட்டி செஞ்சு வச்சிங்கன்னா, எப்போல்லாம் உங்களுக்கு திக்கான கயிறு தேவைப்படுதோ, ஹார்டாக ஹெவி டியூட்டி கயிறு தேவைப்படுதோ, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி அதை ரீயூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.